காண கிடைக்காத அழகான கருவறை விமான காட்சி கும்பாபிஷேக காலங்களில் மட்டுமே பார்க்க முடியும். பொதுவாக எல்லா கோயில் வாசல் முன்னாடி பார்த்திங்கன்னா பூஜை சாமான்கள் விற்பாங்க. ஆனால் இந்த கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா பேனா, பென்சில், எக்ஸாமுக்கு தேவையான பொருட்களை விற்றுட்ருப்பாங்க. அதுவும் நீங்கள் பரீட்சை நேரத்தில் போயிட்டீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே மாணவர்கள் தாங்க இருப்பாங்க. அவ்வளவு பிரபலமான கோயில். யாக சாலையில் இருந்து கலசங்களை சுமந்துக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக விமானங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க. அழகாக உற்சவ மூர்த்திகள். கருவறை விமானம், அதாவது மூலவர் இருக்க விமானத்தில் இருக்க கலசங்க. இன்றைக்கி மட்டும்தான் இவ்வளோ அருகிலிருந்து பார்க்க முடியும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப மரங்கள் அடர்ந்து இருக்குது. ஹைவேலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. ஆனால் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸு. மரங்கள் அடர்ந்து இருக்கும் இந்த கிராமத்தில் இருக்கும் பெருமாள் பார்த்திங்கன்னா வரங்களை அள்ளி தருவாருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நாம் ஒரு விசேஷமான நாளில் வந்திருக்கோங்க. ஆமாங்க, கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு வரும். நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்க நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க செட்டிப்புண்ணியம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். கல்விக்கு அதிபதியான இந்த கோயிலுக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம். ஜூன் 27, 2025 இன்றைக்கி கும்பாபிஷேகம். ஹலோ மக்களே, வணக்கம். நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செட்டிப்புண்ணியம் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்க யோக ஹயக்ரீவர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு ஹைவேல நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து வரும்போது ரைட் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஊருக்கு போகிறதுக்கு அதிகமாக பஸ் வசதி இருக்காது. அதனால் உங்களோட சொந்த வாகனத்தில் தான் வர வேண்டியதாக இருக்கும். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அதை கடந்து போயிட்டே இருக்கணும். அப்படியே ரோடை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது செட்டிப்புண்ணியம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய் விடுங்க. 3 இல்லை 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன் செங்கல்பட்டு ஹைவேலேருந்து, அதாவது சென்னை திருச்சி ஹைவேலேருந்து சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து நாம் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படின்னு ஐடி பார்க்கு, ஆட்டோமொபைல் பார்க்லாம் இருக்குது. அதுக்கு எதிர்க்க நாம் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது இந்த செட்டிப்புண்ணியம் அப்படிங்கிற ஒரு அழகான வில்லேஜுக்கு வரலாம். சிங்கப்பெருமாளுக்கு அடுத்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் நாம் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுங்க. அதிகமாக பொது வாகன வசதி இருக்காது. அதனால் உங்களோட சொந்த வாகனத்தில் தான் வரணும். ரொம்பவே உங்கள் ஒரு பயணம் அழகானதாக இருக்கும். ஏன்னா நிறைய மலைகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் ஏரியும் இருக்குங்க. ரொம்பவே அழகான இந்த செட்டிப்புண்ணியம் கிராமத்துக்கு நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோங்க. கும்பாபிஷேக நிகழ்வு அப்படிங்கிறதால பார்த்திங்கன்னா அலங்கார வளைவுகள், அலங்கார விளக்குகள்லாம் நம்மளை வரவேற்குது. ஊர் எல்லைக்குள்ளே வந்தாச்சு. இது உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா சாலையோரமே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பிரம்மாண்டமாக மரங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் நிழல் படர்ந்து இருக்கும். அழகான இந்த சாலையில் நிறைய முறை பயணிச்சிருக்கேன். இந்த செட்டிப்புண்ணியம் யோக ஹயக்ரீவர் கோயிலுக்காக வந்திருக்கேன். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் கல்விக்கு அதிபதியான இந்த யோக ஹயக்ரீவரை வணங்கினா அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரஸ்வதிக்கே குருவாக இருந்தவர் தான் இந்த யோக ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா குதிரை முகம் இருக்கும். அழகாக இந்த உற்சவ மூர்த்தி சங்கு சக்கரத்தோடு இருப்பார். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். தேவநாத பெருமாள் தான் மூலவர். இருந்தாலுமே இந்த உற்சவ மூர்த்திக்கு ரொம்பவே சிறப்புங்க. காலையில் பார்த்திங்கன்னா 5:45 கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப அழகாக புதுப்பிச்சிருக்காங்க. புதுசாக பெயிண்டிங்கு, அதுக்கு மலர் அலங்காரம், வண்ண விளக்குகள் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா வலது பக்கம் கோதண்ட ராமருக்கு ஒரு ஆலயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அவரை தாண்டி தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த தேவநாத பெருமாளை தரிசிக்க முடியும். அந்த மூலவருக்கு கீழே தான் அழகாக இந்த ஹயக்ரீவர் யோக நிலையில் இருப்பார். சங்கு சக்கரத்தோட குதிரை முகத்தோட பெருமாள் காட்சி கொடுப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக நிகழ்வு. அதனால் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது.
நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கருவறை விமானம், அதாவது மூலவருக்கு மேலே இருக்க கோபுரம். 500 ஆண்டுகளுக்கும் முந்தைய பழமையான கோயில் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவந்திபுரம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்திலிருந்து இந்த அழகான தேவநாத பெருமாளோட விக்கிரத்தையும், அது மட்டும் இல்லாமல் வேதாந்த தேசிகரால் வழிபடப்பட்ட யோக நிலையில் இருக்கும் ஹயக்ரீவர் சங்கு சக்கரத்தோட உற்சவ மூர்த்திகளை எழுந்தருள செஞ்சுருக்காங்க. யாகசாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விமானத்துக்கு மேலே இருக்க கலசங்களை வச்சு பூஜை செய்கிறாங்க. தாயார், ராஜகோபுரம், மூலவர், கோதண்டராமர், ஆதிசேஷன், ஆண்டாள், இந்த மாதிரி எல்லா சன்னதிகளுக்கும் மேலே கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. எல்லா சன்னதிக்கு மேலே இருக்க கலசத்துக்கு யாகம் வளர்த்து பூஜை செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான திருவந்திபுரத்தில் இருந்து தான் இங்கே இருக்க ஹயக்ரீவர், யோக ஹயக்ரீவர் சிலை வந்திருக்கு. அதனால் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த சிலை ஈவன் வேதாந்த தேசிகராலையும் வழிபட்டதாக சொல்லப்படுது. அவ்வளவு அழகான இந்த விக்கிரங்களை இங்கே எழுந்தருள செய்தது பார்த்திங்க. திவான் ரங்காச்சாரியார் அப்படிங்கிறவர் 1848 வருஷம் வைகாசி மாதம் மகன் நட்சத்திரத்தில் எழுந்தருளை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க குறிப்புகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ராமன், சீதை, லக்ஷ்மண், ஹனுமன் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான விக்கிரங்களுடன் தனி சன்னதியும் இருக்குங்க. மாணவர்களுக்கும் இந்த கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு இருக்குது. இந்த பரீட்சை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிறைய சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. ரொம்பவே கூட்டம் அதிகமாகவே இருக்கும். உள்ளேயே நம்மளால் நுழைய முடியாது. இன்றைக்கி கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதாலையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியான சூழ்நிலையில் இந்த கோயில் இருக்கும். உள்ள நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. அழகான ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கும் இந்த யோக ஹயக்ரீவர் கோயில். சாளரங்கள் கட்டி வச்சுருக்காங்க மேலே கோபுர கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் கோயிலுக்கு மேலே ஏறி பார்க்குறதுக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அறநிலைத்துறைக்கு கீழே வருது. அதனால் அமைச்சர் பெருமக்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. எப்படியாவது மேலே போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். முயற்சிக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கலசங்களை சுமந்துக்கிட்டு வெளியே வராங்க. கலசங்களும் பின்னாடியே உற்சவ மூர்த்திகளும் கோயிலை வலம் வருவாங்க. ஒரு வலம் வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு மேலே ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு மேலே ஏறியாச்சுங்க. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி மேலே ஏறிட்டேன். கலசங்கள்லாம் ரெடியாக இருக்குது. கீழேயுமே பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு. கும்பாபிஷேகம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு பழமையான கோயிலில் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம்.
இதோ நம்ம எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கும்பாபிஷேக காட்சி. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுங்க. நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் குழந்தைங்களோட கண்டிப்பாக வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில் தான் இந்த யோக ஹயக்ரீவர் கோயில். செட்டிப்புண்ணியம் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலேருந்து வரும்போது வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அழகாக இந்த கோயிலுக்கு உங்களை எடுத்துகிட்டு வந்து விட்டுடும். மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி சிக்னல், மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டில் போகணுங்க. கும்பாபிஷேக காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இல்லை சார், இப்போ என்ன பண்ண ஒருத்தர் பார்த்தவொன்னே எல்லாம் மேலே வரும். ஃபோட்டோ எடுத்துலாம் சொல்லிட்டு ஒரு பொம்மையை பார்த்து எல்லா பொம்மையும் வந்து வர மாதிரி தான் வருவாங்க எல்லாமே. ஆமாம்.